ஹலோ வியூவர்ஸ், நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம மொபைலில் இருக்கிற 3 சூப்பரான செட்டிங்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். அதனால் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு செட்டிங் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு நிறைய நோட்டிஃபிகேஷன் வரும். திடீர்னு வாட்ஸ்அப்பில் நோட்டிஃபிகேஷன் வரும்போது அதை டெலீட் பண்ணிடுவாங்க. அது என்ன மெசேஜாக இருக்கணும்னு உங்களுக்கு தெரியாது. அதை எப்படி நம்ம பார்க்குறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிவிட்டு சர்ச் பாரில் போயிட்டு நோட்டிஃபிகேஷன் ஹிஸ்ட்ரின்னு டைப் பண்ணுங்கள். நோட்டிஃபிகேஷன் ஹிஸ்ட்ரின்னு டைப் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வரும். நோட்டிஃபிகேஷன் ஆப்ஷனுக்குள்ளே நோட்டிஃபிகேஷன் ஹிஸ்ட்ரியை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அது ஆஃபில் இருக்கும். அதை ஆன் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏதாச்சும் நோட்டிஃபிகேஷன் டைப் பண்ணி அனுப்பிச்சிருந்தாங்க அப்படின்னா அது உங்களுக்கு இந்த இடத்துல சேவ் ஆயிரும். அவங்க டெலீட் பண்ணியிருந்தாலும் உங்களுக்கு இந்த இடத்துல ஷோ ஆகும். அதை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இப்போ வாங்க செகண்ட் செட்டிங்கை பற்றி பார்க்கலாம். செகண்ட் செட்டிங் என்ன பார்த்தீங்க அப்படின்னா, உங்களோட மொபைலில் நீங்கள் ஒரு கையை வச்சு யூஸ் பண்ணிகிட்ருப்பீங்க, ஒரு ஹேண்டில். அதை இவ்வளோ பெரிய மொபைலாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு ஸ்க்ரீன் பெருசாக இருக்கும். அதை அவ்வளோ ஆக்சஸ் பண்ண முடியாது ஒரு கையை வச்சுட்டு. அதை ஸ்க்ரீனை நம்ம சின்னது பண்ணி எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்றத பற்றி பார்க்கலாம். அதுக்கு நீங்கள் உங்கள் செட்டிங்ஸ் ஆப்ஷன் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஷார்ட்கட்ஸ் அண்ட் ஆக்சசபிலிட்டின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒன் ஹேண்டட்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அது உங்களுக்கு ஆஃபில் இருக்கும். நீங்கள் அதை ஆன் பண்ணி வச்சுட்டு நீங்கள் இந்த மாதிரி வீடியோவில் காமிக்கிற மாதிரி நீங்கள் உங்கள் ஹேண்ட் வச்சுட்டு இந்த மாதிரி பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ரீசைஸ் ஆகிரும். இந்த மாதிரி ரீசைஸ் ஆனதுக்கப்புறமா மேலே நீங்கள் இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த மாதிரி ரீசைஸ் கூட பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த இடத்துல வேணும் அப்படின்மோ அவ்வளோ சின்னது பெருசு அந்த மாதிரி நீங்கள் எது வேணாலும் பண்ணிக்கலாம். இது வேணாம் அப்படின்னா இந்த ராங் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி நார்மலாகிடும். வாங்க தேர்ட் செட்டிங்ஸை பற்றி பார்க்கலாம். செட்டிங்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் டைப் பண்ணிகிட்டு இருக்கிறப்ப ஒரு டெக்ஸ்ட்டை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுவீங்க. அது ஒவ்வொரு டெக்ஸ்ட்டாக காப்பி பண்ணி ஒரு வெப்சைட்லேருந்து இன்னொரு உங்களோட நோட்டுக்கு பேஸ்ட் பண்ணிகிட்டு இருக்க முடியாது. அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, உங்களோட அந்த டைப் ஜி போர்ட் இருக்குது தெரியுமா, கூகுள் போர்ட், அதை ஓப்பன் இந்த சாதாரணமாக எடுத்துக்கோங்க. எடுத்ததுக்கப்புறமா உங்களுக்கு இந்த இடத்துல 3 டாட் இருக்குமா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறமா கிளிப் போர்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் மேலே டர்ன் ஆன் கிளிப் போர்டுன்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் என்னென்ன காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணணும்னு நினச்சிங்களோ நீங்கள் ஒரு இடத்துல காப்பி பண்ணிட்டீங்கன்னா அது இந்த இடத்துல சேவ் ஆயிரும். நீங்கள் அதை கிளிக் பண்ணால் போதும், அது உங்களுக்கு பேஸ்ட் ஆயிரும். இந்த மாதிரி நீங்கள் எவ்வளோ வேணாலும் நீங்கள் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த ட்ரிக்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி செட்டிங்ஸ் உங்களுக்கு வேணுமான்றதையும் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ.